இன்றைக்கி வந்து வீட்டிலே ப்ளெயின் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு 3/4 டம்ளர் அளவுக்கு அரிசி போட்டு தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு அதை சோக் பண்ணி வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு குக்கரில் 4 டீஸ்பூன் கோகனட் ஆயில் போடுறோம். இதில் டேஸ்ட்டுக்காக இன்னும் நல்லாயிருக்கும். அதுக்காக 4 டீஸ்பூன் கோகனட் ஆயில் போட்டு 1 டீஸ்பூன் கீ போட்டுக்கலாம். அப்புறமா வந்துட்டு 2 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் இந்த மாதிரி சின்ன சின்னதாக. அதை வந்து போட்டுட்டு அப்புறமா வந்துட்டு 2 பச்சை மிளகாய் அது போட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்குங்க. அப்போ தான் வந்து அதுக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். அப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா போட்டு அதை வந்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டக்கப்புறமா நல்லா அதை வதக்குங்க. அது வதங்கிட்டதுக்கப்புறமா வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூன் போடுறேன். 1 மினிட் கழித்து தயிர் நல்லா வந்து கொஞ்சமாக தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் லம்ஸ் இல்லாமல் வர்றதுக்காக அதை ஆட் பண்ணிக்கலாம். அதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒன்று போடும்போதும் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு டைம் கொடுக்கணும். எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது தான் நெக்ஸ்ட் இன்க்ரீடியண்ட் வந்து போடணும். அப்புறமா வந்துட்டு மல்லித்தூள் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறமா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது 3மே ஒரே அளவில் எடுத்து அதை வந்துட்டு பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா வந்து அது நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அது வீட்டிலே நீங்கள் அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அடிக்கடி செய்யும்போது ஈஸியாக அது யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டு. அப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளி வந்துட்டு கட் பண்ணி அதில் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி வதங்குறதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கலாம். அதில் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நீங்கள் வந்துட்டு கல் உப்பு கூட போட்டுக்கலாம். கல் உப்பு போட்டால் இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா வந்துட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. அது நல்லா கொதிச்சக்கப்புறமா உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. லைட்டாக வந்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அரிசி போட்டால் கரெக்ட் ஆகுறதுக்கு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். ஏன்னா வந்துட்டு நான் 3/4 டம்ளர் அரிசி போட்டேன். அதனால் இது வந்துட்டு நார்மலாக நம்ம எப்போவும் வீட்டில் செய்கிற சாப்பாடு அரிசி, டெய்லியும் பண்ணுற அரிசியில் தான் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக முந்திரி போட்டு எடுத்துக்கிறேன். மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் வச்சு நிறுத்திடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை ரெசிபி.